கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலும் கூட சங்கீதம் 128:1 ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில நாம் நடக்கும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது காரியம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இரண்டாவதாக, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாய் கூட, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் அழகாக எழுதி வைத்திருக்கிறது. எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி, எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி கர்த்தருக்கு பயந்து தன் வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்கதான் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள், பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய மனைவிதான் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் தான் ஒலிவ மர கன்றுகளை போல, மத்திய சுற்றில் இருக்கிற ஒலிவ மர கன்றுகளை போல அவருடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இவ்விதமாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷையும் அவர் இவ்விதமாக ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நன்மையான காலை வேளையில கூட உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, சங்கீதம் 128:1 ஒரு 3 வசனங்களை நாங்கள் தியானித்தோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நாங்கள் அந்த வேதத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். எப்படியெல்லாம் அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.